தம்பி நீங்க தானே மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு? ஆமா ஆமா, நீங்க தீபக் மாமனார் தானே? ஆமாப்பா. உங்க பொண்ணு தான் தீபக் கட்டியிருக்காப்ல. தம்பி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ப்பா. முக்கியமான விஷயம் அப்புறம் இருக்கட்டும். நீங்க எப்பேற்பட்ட மருமை எனக்கு பொண்ணு கட்டி கொடுத்துருக்கீங்கன்னு பாருங்க. ஹலோ மாப்பிள்ள, சரி மணிய பத்தியா 12 ஆச்சியா? சரக்கு வாங்கலையா? என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? இந்த போனும்யா, ஒயின் ஷாப் தான் போய்கிட்டு இருக்கேன். சரி சரி, வேமா போய் உனக்கு ஜுனோ வாங்கிக்க, எனக்கு ஓல்டு மங்கு 1/4 கிலோ பொடி மிச்சரியா. என்ன பண்றீங்க? 7 அப் பாட்டில் 1/2 லிட்டரு. வேற இந்த பச்சை லேஸ் இருக்கும்ல, அதுல ஒரு 5 பாக்கெட். கப்பு வாங்க மறந்துடாதயா. ஆமா, நேத்து மாதிரி எல்லாம் வாட்டர் கேன் அறுத்து குடிச்சிருக்க முடியாது, இது ரொம்ப அசிங்கமா இருக்கும். கொஞ்சம் வேமா வந்துறியா, கை நடக்க என்னால தாங்க முடியல. வரமா இன்டிமெண்ட் வாங்க மறந்துடாத. இண்டிமெண்ட் ஒரு பாக்கெட். பாத்தீங்களா அவங்க மருமையின் லட்சணம். மாப்பிள்ள மாமா சொல்லுங்க மாமா. வேமா ஆத்தோ சொல்லுங்க கொஞ்சம். என்னாச்சு மாமா? A few moments later. என்ன மாமா அவசரமா கூப்பிட்டு இருந்தியா? நீங்க சொன்ன ஃப்ரெண்டு இவர் தானே? ஆமா மாமா, இவர் தான் நான் சொன்ன ஃப்ரெண்டு. பேசிக்கிட்டு இருந்தீங்களா? பேசினியா மாப்பிள்ள மாமாட்ட? நீங்க 2 பேரும் பேசுனதை நான் கேட்டேன். நல்லவரு வல்லவருன்னு சொன்னீங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு எந்த கெட்ட வழக்கம் இல்லைன்னு சொன்னீங்க. இப்பதானே தெரியுது உங்க வண்டவலாம். உங்க பேச்ச கேட்டு என் 2வது பொண்ணு கட்டி கொடுத்திருந்தா நல்லா விளங்கி இருக்கு. என் குழந்தையாவோ உனக்கு தான் கட்டி கொடுக்க சொல்லி அவர்கிட்ட பேசியிருந்தேன். அம்மா உன் புருஷன் உனக்கு வேணாம், பொட்டி பிடிக்க நடத்தி நம்ம வீட்டுக்கு வந்துரு. அப்பா வந்து உனக்கு வேற மாப்பிள்ளை பார்த்து கட்டி வைக்கிறேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன்.